டைமண்ட் பாபுவை விட அதிக நாட்கள் எனக்கு ஆனந்தன் அவர்களை தெரியும். சின்ன வயசில் நான் 60களிலேருந்து தெரியும். அவர் எப்போ பிறந்தான்னு தெரியாது, சும்மா ஒரு தோராயமாக தான் சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு முதல் உரிமை இருப்பதாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது நான் ஒரு 16 வயது பையனாக எனக்கு நினைவும் ஒரு சுயமரியாதையும் வளர்ந்து விட்ட நேரத்தில் என்னை ஒரு முழு ஆண்மகனாக மதித்த முதல் பெரியவர்களில் இவரும் ஒருத்தர். நீங்கள் மாறு என்னடா தம்பி அவருக்கு என்ன நடிக்க வந்திருக்கியான்னு கேட்டதில்லை. அவர் நீங்கள் மாறு அவர் அந்த பணிவு நான் அதை சரவணன் சார் அவர்களிடம் பார்த்துருக்கிறேன். களத்திற்கு நம்ம பையன் மறுபடியும் நடிக்க வந்திருக்காரு என்று வாப்பா கமல்னு கூட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு இவர் மாதிரி நாமளும் மரியாதையாக நடந்துக்கணும்னு பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, நடிகர்களுக்கு கூட தோணும். வீடு தேடி வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இங்கே போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் போய் இருந்தாலும் பாருங்கிற அறிவுரை சொல்வதிலேருந்து இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்காதீங்க, கொஞ்சம் பேர் கெட்டு போயிடுங்கிற விமர்சனம் சொல்வது முதல் எதையுமே வலிக்காமல் சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அவர் எவ்வளோ பேர் மதித்தாங்கள் என்பதற்கு ஒரு மூல உதாரணமாக நான் சொல்ல நினைப்பது திரு கேபி அவர்களுடைய 80வது பிறந்த நாளும் போது நாங்கள்லாம் போயிருந்தோம். ஒரு படபடப்பாகவே இருந்தார் அவர். என்ன சார் ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் பிபி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா ஆனந்தர் வந்துட்டார் அப்படின்ட்டாரு. எதுக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறாரு அவர் அப்படின்னு. எனக்கு 80 வயசு ஆச்சு, என்னை விட ஒரு வயசாவது மூத்த ஒரு ஆள் கிடச்சா காலில் விழுகணும் அப்படின்ட்டு எனக்கே வியப்பாக இருந்தது. அப்படியே சாஷ்டாங்கமாக ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் காலில் நாங்கள்லாம் விழுந்து வணங்குற ஆள் விழுந்து வணங்குவதை பார்த்தபோது கண் இறங்கி விட்டேன் நான். இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஓரளவு கொடுத்தோன்னா கூட அவர் எதை ரொம்ப பெருசாக மதித்தாரோ அதை நம்ம சரியாக பாதுகாக்க தவறிட்டோம். அவருடைய பொக்கிஷம் என்று அவர் நினைத்தது, அவருடைய குழந்தைகளுக்கு அடுத்தபடியாக அவர் நினைத்து கொண்டிருந்தது அவருடைய பொக்கிஷம், அவர் சேர்த்து வைத்திருந்த விஷயங்கள். அது எங்கே போச்சுன்னு கேட்டேன் அப்படின்னாரு. அது பற்றி கூட கவலை இல்லை. அதை அவர் தமிழ் திரையுலகில் ஆர்கைவிங் பொறுத்தவரையிலும் ஒரு ஊவேசா அவர் தேடி தேடி போய் வச்சிருந்தாரு. பல பேர் சொல்லிட்டாங்க, நான்லாம் ஆர்கைவிங் முக்கியங்கிறத பற்றி புரிஞ்சுக்கிட்டு சென்ட்ரல் ஆர்கைவுடன் நான் என்று தொடர்பு வச்சிருக்கேன்னா அதற்கு மூலவாதியார் டீசன்சிக்கு பேர் போனவர். அவரை எல்லா விதத்துக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னோடியாக கொள்வது பத்திரிகை உலகையே மேம்படுத்தும். கடைசியாக இந்த இடத்துல தான் அவர்களோட ஒரு விழா. அப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு, பாருங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் விட்டுட்டு போயிருக்கிறது பெரும் பொக்கிஷன். இன்னைக்கு நான் 10 லட்சம் ரூபா கொடுத்தேன்னா என்னை பற்றிய அவர் சேகரித்த விஷயங்கள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவரை பற்றியும் அப்படி சேகரித்து வைத்திருந்த பல விஷயங்கள் நீங்கள் எங்கே போச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, மற்ற பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் அவர்கிட்ட கடன் வாங்கினீங்களா அதை ஞாபகம் வச்சுட்டு திருப்பி அந்த ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா மறுபடியும் சேர்ந்துடும். ஏன்னா நான் வச்சிருக்கேன் அந்த மாதிரி அவர் என்கிட்ட கொடுத்த பல படங்கள். நீங்கள் அதை செஞ்சு அவர் ஆசைப்பட்ட அந்த ஒரு எக்ஸிபிஷனை அவர் இல்லாத போது இவர் நடத்தட்டும். மற்ற தயாரிப்பாளர்களிடமும் நடிகர்களிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்போ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய போஸ்டர்ஸ், உங்களுடைய பத்திரிகை செய்திகள் இதையெல்லாம் நீங்களாவது பாதுகாத்து வைங்க. இதையெல்லாம் எங்களுக்காக பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் இன்று இல்லை. ஸோ அந்த பொறுப்பும் நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டார். அதை நீங்களாம் பார்த்துக்கணும். நன்றி டைமண்ட் பாபு. நீங்கள் மறுபடியும் என் கம்பெனியில் வேலை செய்கிறத அவரும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, தொடர்ந்து வேலை செய்யுங்கள். சந்தோஷம். அனைவருக்கும் என் வணக்கம். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிஆர்ஓ சங்கத்தாருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.